பொதுவாகவே மார்வல் ஃபிலிம்ஸ், அதாவது ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், பேட்மேன், எல்லாமே ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து சூப்பர் பவர் எப்படி கிடைச்சிது, அதை வச்சு எப்படி மக்களை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில் தான் எடுத்திருப்பாங்க. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா லோகா அப்படிங்கிற படமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மலையாள படமாக இருந்தாலும் பல மொழியில் டப்பிங் பண்ணி எல்லா மொழியிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருந்து சாண்டி மாஸ்டர் வந்து நடிச்சிருக்காரு. சாண்டி மாஸ்டர் வந்து டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத விட எனக்கு நல்லா ஆக்டிங் வரும், எனக்கு ஆக்டிங் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா லியோவில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. சாக்லேட் காஃபின்னு நல்லா ஃபைட் சீன் வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங் வந்து நல்லா பயங்கரமா இன்புட் கொடுத்திருப்பாரு. சேம் அதே மாதிரி அவருக்கு வந்து ஒரு போலீஸ் கெட்டப் கொடுத்தா எப்படி நடிப்பாரு அப்படிங்கிறதுக்கு விதமா தான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு போலீஸ் கெட்டப்ல வந்து கொடுத்திருக்காங்க. லோகா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து சாப்டர் 1ஓட ட்ரைலர் அண்ட் படம் மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹீரோயினுக்கு சூப்பர் பவர் இருக்கு. பட் அதை வந்து எங்க பயன்படுத்தணும், எதுக்காக வந்து வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாகத்தை வந்து முதல் பாகத்திலையும், இரண்டாவது பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அந்த சூப்பர் பவர் எங்க இருந்து கிடைச்சது, எப்படி கிடைச்சது, எதுக்காக இவங்க வந்து இப்ப வந்திருக்காங்க, எப்படி வர போறாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 2லயும் சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு சூப்பர் பவர் இருக்கு, உலகம் வந்து அழிவு கண்டிஷன்ல இருக்கு, நீ வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் கால் பண்ணி கூப்பிடுறாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வர சொன்னா அப்படின்னா பெரியவர் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர் வந்து கையில் வச்சிருக்க அந்த கோல் மட்டும் தான் தெரியும், ஆனால் அது யாருன்னு தெரியாது. அதான் படத்தோட ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஃபோன் வந்து கேட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்து நீங்க வந்து தனியா இரு, அதுக்கான டைம் வரப்போ தான் நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து தனியா இருக்க சொல்றா. நம்மளை வந்து யாருமே பாத்திரக்கூடாது, நம்ம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா விண்டோலையும் நியூஸ் பேப்பர்லாம் கவர் பண்ணிட்டு எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே யாருக்கும் தெரியாத மாதிரி கேப் போட்டு இந்த மாதிரியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெல்சன் வந்து இதுல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஹீரோ ரோல்ல வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடத்தில் வந்து பைனாக்குலர் வச்சுட்டு எல்லார் வீட்லையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப எதர்ச்சியாக பார்க்குறப்ப இவ நியூஸ் பேப்பர் ஓடுறப்ப இவ மூஞ்சி வந்து பார்த்துட்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. பட் சூப்பர் பவரில் உள்ள பொண்ணு எப்படி லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் லவ் வித் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு காம்போல வந்து இதை கொடுத்துருக்காங்க. சூப்பர் பவர்ல உள்ள பொண்ணுக்கு ஏன் லவ் வரக்கூடாது, லவ் வரலாம்ல, அது சாதாரண மனுஷங்கள்ல இருக்கிற பையனை எப்படி அவர் லவ் பண்ணலாம், இன்னொரு சூப்பர் பவர் கொண்ட பையனை லவ் பண்ணா கூட வந்து படம் வந்து காம்போ கொடுத்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்டா சாதாரண மனுஷனுக்கும் சூப்பர் பவர்ல உள்ள லேடிக்கும் ஒரு லவ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சூப்பர் பவர் இருக்கிறதே தெரியாம இவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறப்பெல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக நடக்கிறது, இவளுக்கு வந்து அந்த பறக்கிற சக்தி இதெல்லாம் இருக்கிறத வந்து பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாலே மார்வல் ஃபிலிம்ஸ், அதாவது ஹாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருக்கும். என்ன அப்படின்னா சாதாரண மனுஷனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அதை வச்சு எப்படி காப்பாற்ற போறாரு, இதான் படம். ஆனால் மல்டிபிள் ஒரு கேரக்டரை வந்து கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நெக்ஸ்ட் சீன்ஸ் என்ன வருங்கிறது நமக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதோட அனிமேஷன் கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தியேட்டர்ல பார்க்குறப்ப ஃபுல் எஃபெக்டோட இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசல் ஹாலிவுட் படத்தில் இருக்கிற மாதிரியே இதுலையுமே கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் தமிழ்நாட்டில் எந்த லெவலுக்கு வந்து வரவேற்பை பெறுது அப்படிங்கிறத சில தினங்கள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து துல்கர் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஸ்டோரி வந்து நல்லா இருக்கிற ஒரு மூவிக்கு தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும், நல்ல ஒரு மக்கள் மத்தியில் வரவேற்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அவர் கொடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஆதரவை பெற்றிருக்கு அப்படின்னு. இந்த மூவியோட ட்ரைலரை பார்த்துருங்கன்னா எப்படி இருக்கு, அதாவது தமிழ்ல வந்து மின்னல் முரளின்னு ஒரு படம் வந்திருந்தது, அதே போல இருக்கா இல்ல டிஃப்ரெண்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபுல் வீடியோ அதுக்காக கொடுக்கலாம். இந்த ட்ரைலரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்து கணிப்பு, அதாவது இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க.